பார்க்கலாம். தைப்பூச விரதம் எந்த நாள் அன்னைக்கு, எந்த நேரத்துல தொடங்கி எந்த நேரத்துல முடியுது, தைப்பூச விரதம் இருக்கிறதுனால கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன என்ன, விரத நாட்கள்ல நாம என்ன என்ன செய்யணும், என்னெல்லாம் செய்யக்கூடாது, படிக்க வேண்டிய பதிகங்கள் என்ன என்ன, படைக்க வேண்டிய பதார்த்தங்கள் என்ன என்ன, இப்படி தைப்பூசம் குறித்த முழு தகவல்களையும் தெரிஞ்சுக்க வீடியோவை முழுசா பாருங்க. விரதம் என்றாலே நமக்கு சொல்லித்தர்றது பொறுமையை தாங்க. பக்தியில பொறுமை மிகவும் அத்தியாவசியமான ஒண்ணுங்க. பொறுமையோடு நாம முருகப்பெருமான வழிபாடு செய்யும் பொழுது நம்ம கேட்டது கிடைக்கும். பொதுவா தை பிறந்தா வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. முருகப்பெருமான் சூரனை வெல்வதற்கு அந்த ஆதிபராசக்தியை தன்னுடைய சக்தி வேலை கொடுத்து ஒரு நல்ல தொடக்கத்தினை ஏற்படுத்தி கொடுத்திய இந்த தைப்பூச திருநாள்ல விரதம் இருக்கிறதுனால நம்ம வாழ்க்கையில ரொம்ப நாள் நடக்கவே இல்லைன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கக்கூடிய பல செயல்களும் தொடங்கி நடக்க தொடங்கும். விரதம் இருக்கிறதுக்கு முன்னாடி